முதல்ல பார்த்தீங்கன்னா, சிகப்பு வெண்டை அறுவடை பண்றேங்க. சிகப்பு வெண்டையுமே சூப்பரா குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் ஒரு வீடியோ போடுறேங்க, பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மழை 2 மழை வந்ததுங்க. அப்படியே சூப்பரா நீள நீளமா நல்லா ஆயிடுச்சுங்க. இளசுதாங்க. காய் வந்து இளசா தான் இருக்கு. நல்லா வந்து ஹெல்த்தியா இருக்குது வெண்டைக்கா. புட்டை முத்திரும்னு பறிக்கிறேங்க. இஞ்சியும் பறிக்கலாம். காய் கீரை விழுந்துட்டே இருக்குது. நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். வெண்டைக்காய் செடி பார்த்தீங்கன்னா, ஒரு 12 செடிக்கு மேல இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, காய் வந்து 1 விட்டு 1 நாள் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இங்க இருக்குது. இங்க கத்திரிக்காய் இருக்குது பாரு. இது கொஞ்சம் ஒரு வெண்டைக்காய் செடி, இதில ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில பாருங்க பறிக்காத விட்டு ஒண்ணு முத்திருச்சுங்க காய். வாங்க அந்த பக்கம் போயிடலாம். நெய் மிளகாயும் தேவைப்படுதுங்க சமையலுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காய் வெட்டாவே பறிச்சுக்கிறேங்க. சூப்பரான காய் பாருங்க. தட்டு கொண்டாந்து கீழ வச்சு ம். கத்திரிக்காய் பாருங்க. இந்த ஒரே செடில எத்தன கத்திரிக்காய் தொங்குது பாருங்க. மாங்காய் செடில மாங்காய் தொங்குற மாரி, கத்திரிக்காய் செடில பாருங்க எவ்வளோ சூப்பரா தொங்குது. இது வந்து பழம். பழுத்துருச்சு. இதுவும் பழுக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பிஞ்ச மட்டும் கட் பண்ணிக்கலாம். ம். இது வெங்கேரி கத்திரிங்க. வெங்கேரி கத்திரி பூரா பார்த்தீங்கன்னா, அப்படியே விதைக்க விட்டுட்டேங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, வெள்ளை நெட்டு கத்திரியும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு தான் ஆயிட்டு. எல்லாமே செடி தூக்கி கொஞ்சம் தனியா வைக்கணுங்க. ஏன்னா அது இட வசதி பத்தல அதுக்கு. இன்னும் கொஞ்சம் கேப் பண்ணி வைங்க. பறிக்காத விட்டு எல்லாமே முத்திக்கிச்சு. இந்தாங்க இங்க வாங்க. கொஞ்சம் சரி கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டோம்னா எல்லாமே முத்திக்குதுங்க. அதான் அந்த கத்திரிக்காய் செடியில எல்லா காய்கறியுமே அப்படிதாங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா, எலசா பறிக்கலாம் அப்படின்னா டைம் இருக்கிறது இல்லைங்க. இது வந்து மைசூர் கத்திரிங்க. இதில் பாருங்க சேலம் முள்ளு கத்திரியும் ஒன்று இருக்கு. இது நல்லா செதப்பிடிப்பான காய்ங்க. பாருங்க. நல்ல கலர் பாருங்க. என்ன டிசைன் பாருங்க. இது நல்லா பெரிய ரகமா ஆகிற கத்திரிங்க. எங்க ஒன்று இருக்கு.
வைங்க அதை கையில் இருக்கிறது வைங்க, வச்சுட்டு வந்துடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நீலவரி கத்திரிக்காயிலையும் கத்திரிக்காய் இருக்கு. மரம் மாதிரி வளர்ந்துருச்சுங்க. எல்லாம் 2 மழை வந்துச்சுங்க. 2 மழைக்கே மறுபடியும் எல்லாம் கள்ளிப்பூச்செல்லாம் தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்து பார்த்து நசுக்க விட்டுன்னு உட்காந்துக்கிறேங்க. இப்போ பார்க்கலன்னா செடியை காலி பண்ணிட்டு போகுது. இலைக்கல் இருக்கான்னு அப்படியே பார்க்குறேங்க. குருத்துல தாங்க மெயினாக இருக்கும். இது பாருங்க, நல்லா பெரிய கத்திரிக்காய் ஆயிடுச்சு பாருங்க. விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது. கத்திரிக்காய் செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால கத்திரிக்காயவே பார்க்காத விட்டோம்னா அது விதைக்கு முட்டிடுதுங்க. அதுக்கு வேண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இலசுங்க. இது வச்சுட்டு வந்துடுறேன். கையிலே வந்துருச்சு. அவ்வளோ தண்டு இதாக இருக்கு. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் பாருங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாற்றுமே ஃப்ரீயாக போட்டு விட்ருவாங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைச்செடிங்க. பழைச்செடிலேருந்துமே நம்மளுக்கு ஒன்றுமே காய் கொடுக்குதுங்க. அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு. பழைச்செடியில் இன்னும் காய் இருக்குது. இது வச்சுட்டு வந்துடுறோம். மைசூர் கத்திரியும் பார்த்தீங்கன்னா இன்னும் வரும். பிளாக்பெட்டி வால் கத்திரிக்காய் தாங்க நிறைய இருக்கும். கத்திரிக்காய் செடி தான் நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ அதிகமாக இருக்கிறதுங்க. நாற்றெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு பிடுங்கி பிடுங்கி நட்டுட்டுங்க. விட்டோம்னா விதைக்காயிடுதுங்க. பாருங்க பெருசாயிடுச்சு. இங்கே ஒன்று. சரி பழக்கம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அறுவடை தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுச்செடிங்க. புதுச்செடியுமே இப்போ நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நல்லா செதப்பிடிப்பா நல்லா எப்படி இருக்குது பாருங்க காய். காய் பறிச்சோம்னா தாங்க காய் மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஆகும்.
இது பாருங்க, எங்களுக்கு 10 வரி கத்திரிக்காய்ங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா முத்திக்கிச்சு. பழம் பாருங்க, ஒன்று ரெடி ஆயிடுச்சு. எப்படி பழம் பாருங்க, பழுத்து போய் கிடக்கு. விட்டோம்னா இப்படி தாங்க ஆகுது. இந்த லைனுக்கு தண்ணி விடல. காய்கறி பறிச்சுட்டு தாங்க தண்ணி விடணும். மாடியில் கொஞ்சம் தோட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையும் தாங்க இருக்குது. நம்ம எந்த வேலை செய்கிறோமோ இல்லையோ இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சிடணுங்க. இல்லைன்னா செடி வந்து வாட்டம் கொடுத்துருதுங்க. கொத்து கத்திரியும் பாரு, இன்னும் காய் அது கொஞ்சம் பெருசாகட்டும். எல்லாமே புதுச்செடி பூராமே பார்த்தீங்கன்னா இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருந்தா ஆயிருக்குங்க. எல்லாம் உடனுக்குடனே காய் வந்துருச்சுங்க. அதாவது சீக்கிரம் வளர்ந்துருதுங்க. பாருங்கெல்லாம் பாருங்க, பழம் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து முத்திருச்சு. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பறிச்சுக்கலாம். இது பாருங்க, ஊதா நில கத்திரிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, பிஞ்சு பிஞ்சே நல்லா இலசா இருக்குது பாருங்க. இந்த விதையும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வாங்க வெள்ளரிக்காய் பறிச்சுக்கலாம். வெள்ளரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொடுத்துட்டு வருதுங்க. விட்டா பழமே ஆயிடும் போகுதுங்க. நல்லா பாருங்க, அருவா மாதிரி இருக்குது பாருங்க. சூப்பரான வெள்ளரிக்காய். அந்த பக்கம் 2 இருக்குங்க. வெள்ளரிக்காய் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. இங்க ஒன்று. இந்த முறை வெள்ளரிக்காயும் சூப்பராக கொடுத்துருச்சுங்க. இன்னும் அருமையாக இருக்கு. நாங்கள் அடுத்து ஒரு பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அது விதைக்கி விட்ருக்கேன். இங்கே பாருங்க கத்திரிக்காய். அங்கே ஒரு கத்திரிக்காய் விதைக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெருசாக கீழே ஒன்று இருக்குது. இந்த எப்படினாலும் அந்த கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா மறைச்சி மறைச்சி கத்திரிக்காய் ஆயிக்குதுங்க. இங்கே பாருங்க, சுரக்காய் பாருங்க, பாலினேஷன் பண்ணி விட்ட பின்னாடி சுரக்காய் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பழுத்து இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 2 செடி இருக்குது, அதில் பார்க்கலாம். பீக்கங்காய் இந்த மாதிரி நல்லா பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா நல்லா சூப்பராக காய் ஆயிடுதுங்க. இதில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, வெள்ளரிக்காய்க்கும் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. பண்ணோம்னா நிறைய காய் கிடைக்குங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லைங்க. பண்ணால் நல்லா காய் கிடைக்கும், அதுதாங்க சொல்ல வரேன். அதுங்க அடுத்து இளம்பேச்சு பீக்கங்காய் கொடி பாருங்க, சூப்பராக 2 கொடிங்க, அழகாக 2 பேக்கு பாருங்க, சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. அதுக்கடுத்து இளம்பேச்சு பார்த்தீங்கன்னா பொல்லங்காய் கொடி பாருங்க, ஒரு லாங் பீன்ஸ், அதாவது சிகப்பு லாங் பீன்ஸுங்க, அதுவுமே சூப்பராக வளர்ந்து வருது. நேற்று தான் எல்லாம் வந்து பேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நூல்லாம் கட்டி விட்டுங்க. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இளம்பேச்சுங்க. வெள்ளரிக்காயும் பாருங்க, அடுத்து இளம்பேச்சுங்க, சூப்பராக பாருங்க வளர்ந்து வருது. வெள்ளரிக்காயும் வளர்த்திட்டுங்க, மூக்குத்தி அவரையும் பாருங்க காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அடுத்தது கொத்தவரங்காய் பறிக்கலாம். கொத்தவரங்காயும் நல்லா இப்போ கொடுத்துட்டு வருதுங்க. எல்லா காயுமே நல்லா இப்போ வந்து நம்ம பார்க்க பார்க்க கவனிக்க கவனிக்க இந்த வெயில்லையுமே நம்மளால வந்து அறுவடை பண்ண முடியுதுங்க. ஆனால் நானே எதிர்பார்க்கலைங்க, மே மாதத்துலேயே நம்மளால அறுவடை இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நானே எதிர்பார்க்கல. சூப்பராக அறுவடை பண்ணுறோம் பாருங்க.
செடிகள் இந்த அளவுக்கு குரோத்தா கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய விஷயங்க. தண்ணி உண்ணுங்க, இது முடிச்சுட்டு தான் தண்ணி உண்ணுங்க. இந்த பக்கம் காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ காயாட்டம் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை கொஞ்சம் கட் பண்ணி தாங்க எடுக்கணும். ஏன்னா நிறைய நேரம் இந்த கொத்தவரங்காய்க்கே ஆயிடுங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லென்த் ஆக ஆக நான் காயை பறிக்கிறத காட்டுறதாங்க கம்மி பண்ணணும் போல இருக்குது. ஏன்னா நிறைய வெரைட்டி நிறைய காய் அறுவடை பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக தாங்க வரும். நீங்கள் டைம் இருக்கு சொல்ல பொறுமையாக பெட்டில் படுத்துட்டே பாருங்க, சூப்பராக இருக்கும். வீடியோவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் என்னென்ன மாடி தோட்டத்தில் பண்ணுறேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வருங்க. அதனால வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி பழகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அப்போ நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஆனால் பார்த்துருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா மாடி தோட்டத்தில் நீங்களும் ரன் பண்ணுறதா இருந்தால் விலைவாசிக்கு நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. காய்கள் இருந்தால் ஏதோ ஒரு காய் போட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். இந்தாண்ட ஒரு செடி இருக்குது பாருங்க, இதுவுமே நல்லா இலசாக தான் இருக்குது. மறுபடியுமே கொத்தவரங்க விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு விடணுங்க. விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் வாரமே ஆரம்பிச்சிருவோங்க விதை போட. அதனால் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க. கொடியேட்டமெல்லாம் போடுவோங்க. கொடியவரை இதெல்லாம் மூக்குத்தி அவரை, சிறகு அவரை இதெல்லாம் போடுவோங்க. அதனால் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கீரை அறுவடை பண்ணிக்கலாம். சிகப்பு கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வளர்த்தியா இருக்கிறத எடுத்துட்டோம்னா சின்னதாக இருக்கிறத வந்து நம்ம இன்னொரு டைம் அறுவடை பண்ணிக்கலாங்க. கீரை வந்து நிறைய இருக்குதுங்க, அதனால கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணுறோங்க. பூச்சி அடிச்சிச்சுன்னா வீணாக போயிடுங்க, அதுக்கு வேண்டிய பார்க்கறதா. பார்க்க பார்க்க எல்லாமே அழகாக இருக்குது. போதும், சூப்பரான கீரை. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான கொத்தவரங்காய் பாருங்க, நல்லா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் கிடச்சிருக்குதுங்க. நல்லா இலசுங்க. காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு வெள்ளரி பாருங்க. 2 கிலோ கம்மிங்க, 1 கிலோவுக்கு மேலேங்க. அந்த அளவுக்கு வெள்ளரியும் வந்திருக்குது பாருங்க. ஒரே நாள் அறுவடைங்க இதெல்லாம். கத்திரிக்காய் பாருங்க, மொத்தம் 10 ரகம் இதில் அறுவடை பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதாவது உங்களுக்கு தனியாக அடுக்கி காமிச்சிருக்கிறேன் பாருங்க. 10 ரகமும் சூப்பரான கத்திரிக்காய்ங்க, அருமையான அறுவடைங்க. எல்லாம் இலசு மட்டும்தாங்க அறுவடை பண்ணி வச்சிருக்கேன். முத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. சூப்பரான தட்டு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கீரை, பச்சை வெந்தயம், ரெட் வெந்தயங்க, நெய் மிளகாங்க, 3 அறுவடை பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மே மாதத்துலேயும் நம்மளால் வந்து இந்த கத்திரி வெயில்லையும் நம்மளால் இந்த அளவுக்கு அறுவடை பண்ண முடியுது பாருங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோவை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க, பாருங்க. பாய்.